வந்துட்டு நம்ம திருச்சி வரைக்கும் நம்ம போயிருந்தோம். அதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பார்ப்பாங்க இப்போ வந்துட்டு நம்ம மீன் வாங்கிட்டு இருந்தோம். கோல்டு ஃபிஷ்ஷு பாருங்க, கோல்டு ஃபிஷ் அம்மா சூப்பராக இருக்கணும். இது ஃபீமேலு, இது மேலு. வாங்க ஃபார்ம்ஸில் போயிடலாம். ஒரே லைக் மட்டும் அப்படியே டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வாங்க எல்லா மீனும் வாங்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்டா ஃபைட்ரு அதுங்க காய்ச்சி தான் காய்ச்சி ஃபைட்ரு அதுங்க ஃபைட் நான் உங்களுக்கு வேணால் பிடிச்சி கட்டுறேன். ஃபைட்டு பார்த்துக்கோங்க. ஷார்க்கு அடுத்துட்டு அங்கே ஃபில்ட்ரு ஒன்று போட்டுருவோங்க காய்ச்சி சுத்தம் போடுறதுக்காக. ஷார்க்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் வந்துட்டு அல்பினோ கேட்ஃபிஷ்ஷு, அல்பினோ கேட்ஃபிஷ்ஷு. அடுத்து இதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி ஜீப்ரா இந்த மாதிரி மீன்லாம் இருக்கு காய்ஸ், குட்டி மீன்லாம் இருக்குது. அடுத்தது வாங்க இப்போ கொண்டு போய்ட்டு விட்டுருக்கலாம். ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு பிரித்து விடலாம். இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு திருச்சிலலாம் போய் வாங்கிட்டு வந்தோம் காய்ஸ். கேஸ் விடுவாங்க, அப்படியே நம்ம விடக்கூடாது. நம்ம நெட் எடுத்து விடலாம். அது அப்படியே ஒன்று இருக்கு. அப்படியே தண்ணி அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றிடலாம். ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, கோல்டு நம்ம விட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு கோயா வாங்க பிடிச்சாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு கோல்டு இல்லாமல் வளர்க்கணுன்னா உங்களுக்கு அந்த மோட்ரு தேவைப்படும் காய்ஸ். இந்த மோட்ரு இல்லாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது ஒரு வாரத்தில் கலர் போய் அது இறந்து விடு காய்ஸ். நீங்கள் மோட்ரு வாங்கி எது இருந்தாலும் செட் பண்ணுங்கள். கோயா பாருங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக். Bye bye.